ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோவையும் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களோட சப்போர்ட்டுக்கு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய லைக்ஸும் வந்திருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் யாரையும் தப்பு சொல்லணும், அந்த மாதிரி அவங்கள ஏதாவது சங்கடப்படுத்தணும் அந்த மாதிரி நினச்சி நான் இந்த பதிவையெல்லாம் நான் போஸ்ட் பண்ணலை. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அதாவது மக்களை முட்டாளாக்கக்கூடாது இல்லைங்களா? அவங்க முதலே கஷ்டத்தில் இருக்கிறவங்க தான் இந்த வீடியோஸையே பார்க்குறாங்க. நமக்கு ஏதாவது ஒரு வழியில் கஷ்டம் தீராதா, எப்படியாவது நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்க மாட்டோமா, இல்லை ஒரு குழந்தை கிடைக்காதா, இல்லை வேலை கிடைக்காதா, அந்த மாதிரி ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள்லாம் சொல்கிறப்போ அதை நல்லா பார்த்துட்டு சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி மக்கள் தான் அந்த வீடியோஸ் பார்க்குறாங்க. மோஸ்ட்லி ஜோதிட வீடியோஸ் பார்க்குறவங்க கூட ரொம்ப நல்லா இருக்கிறவங்க யாருமே ஜாதகமே பார்க்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் பார்ப்பாங்க. ஒரு 100க்கு ஒரு 2 பேர் தான் சரி ஜாதகம் பார்த்து வச்சுக்கலாம், நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலான்னு சொல்லி, அதுவும் அவங்களுக்கு அந்தளவுக்கு வசதி இருக்குது, ஜாதகம் பார்க்குறக்காக செலவு பண்ண முடியுங்கிற அளவுக்கு வசதியும் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி வருவாங்க. மிச்சம் 98% பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு நான் என்னம்மா பண்ணுறது, அதுக்கு என்னம்மா தீர்வு, ஜாதக ரீதியாக ஏதாவது தீர்வு இருக்கா, இல்லை ஆன்மீக ரீதியாக கடவுளை கும்பிடும்போது ஏதாவது தீர்வு கிடைக்குமா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் பண்ணலாமா அப்படின்னு நினச்சி வர்றவங்க தான் அவ்வளோ மக்களும். அப்படி ஒரு சிரமத்தில் வர்ற மக்களை திரும்பவும் இந்த மாதிரி நம்ம சுயலாபத்துக்காக இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அதை பண்ணால் சரியாகும் இதை பண்ணால் சரியாகும்னு சொல்லி அது நடக்காமல் போகும்போது அவங்க மனசு எவ்வளோ வருத்தப்படும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கணும். இதனால் நமக்கு எவ்வளோ கருமா வரும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கடவுள் ஒன்றும் உங்களை சும்மா விட்டுற மாட்டார். அதனால தான் எல்லாம் சொல்கிறது, நீங்கள் ஏமா இது பண்ணுறீங்க, கடவுளே பார்த்துக்குவாருன்னு சொல்லுவாங்க. பட் கடவுள் ஒரு நாள் பார்க்க தான் போகிறாரு, பார்க்க மாட்டாருன்னு சொல்லலை. ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ மக்கள் இந்த துன்பத்தில் பற்றுவாங்கங்கிறனால நான் இதை எடுத்து சொல்லணும்னு சொல்லி தான் இதை சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு யார் மேலேயும் எந்த வித வெஞ்சன்ஸும் கிடையாது, ஓகேங்களா? பொறாமையும் கிடையாது. எனக்கு மக்களுக்காக இதை செய்யணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். 2வது இன்னொன்று, இந்த அளவுக்கு மட்டுமே இந்த பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, இது இதை விட இன்னும் பெரிய அளவில் ஒரு தப்பான இடத்துல போய் முடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதும் எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆதங்கம். நான் உங்களுக்கு போன வீடியோலேயே சொன்னேன், ஒரு பொண்ணு குழந்தைய ஜன்னலில் சாரியை கட்டி அந்த இன்னொரு நுனியை குழந்தைய கட்டி விளையாட விட்டுட்டு பரிகாரம் பண்ணமான்னு என்கிட்ட சொன்னப்போ எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படி செய்ய வேண்டிய பரிகாரம் கிடையாது அது, அந்த குழந்தைய கட்டி போட்டுட்டு செய்ய வேண்டிய அளவுக்கு இல்லை. ஆனாலும் அதை செய்யணும்னு அவங்கள தூண்ட வச்சிருச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி அது நமக்கு கிடைக்கணுங்கிறக்காக எந்த அளவுக்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த மாதிரி சின்னதாக பரிகாரங்கள் செய்ய சொல்லி அந்த விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஏறி என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நடந்துருச்சுன்னா போதும், அகஸ்மாத்தாக இந்த காக்கா உட்கார பணம்பழம் விழுந்ததுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் நீங்கள் ஒன்று நினச்சி செஞ்சது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு பரிகாரம் செய்ய சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் அதை செய்கிறீங்க. அதை செஞ்சுட்டு நீங்கள் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னு வைங்க. இன்டர்வியூவில் உங்கள் திறமைக்காக, உங்ககிட்ட இருக்கிற உங்கள் அறிவுக்காக தான் அந்த வேலையை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா, நம்ம அந்த பரிகாரம் செஞ்சுட்டு போனதுனால தான் நமக்கு அந்த வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்லி நீங்களாம் நினச்சிட்டு அதுக்கப்புறம் பரிகாரம் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அப்படின்னா உங்கள் மனசு நம்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எல்லா வேலையும் அதுக்கடுத்து ஒரு சின்ன ஒரு வேலை செய்கிறப்ப கூட ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு அதுக்கான பரிகாரம் என்னன்னு தேடுவீங்க. தேடி அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நம்ம அந்த போய் வேலையை செஞ்சால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அதில் ஒரு 2 விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பரிகாரம் தான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படி நம்பப்பட்ட விஷயங்களில் ஒரு விஷயந்தான்
இந்த விஷயம். இது வந்து நமக்கு எனக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக நான் மதன் கௌரி அவங்களோட, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிற ஒரு யூடியூபர் மதன் கௌரி அவர்கள், அவங்களோட பதிவுகள்லேருந்து தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஈஸியாக நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அதை எடுத்துட்டேன். உங்களுக்கு நீங்கள் வேணால் அந்த லிங்க்கை நான் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே மதன் கௌரி போட்டிருக்காரு. ஓகேங்களா? அவர் என்னன்னு சொல்லி போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேரளாவில் ஒரு குடும்பம், நல்ல ஒரு வசதியான குடும்பம் தான். அந்த ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே அவர் தெரிஞ்சிருக்கு, அரசியல்வாதியும் கூட, நல்ல பிரபலமானவர். ஓகேங்களா? அதே போல் அவங்க மனைவியும் நல்லா எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல வசதியாகவே இருக்காங்க. நிறைய அவங்க தேவை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. பணம், பேர், புகழ் எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒருத்தங்க ஒரு ஆள் கூட பழகுறாங்க. அவங்களுமே அன்னோன் பர்சன் தான். அவர் வந்து நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா பிரபலமாகணும், இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் வசதி வரணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவங்க மனசை மாற்றுறாரு. அதுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இந்த பதிவை நீங்கள் இன்னும் அவர் மதன் கௌரி இதில் போய் கேட்டிங்கன்னா இன்னும் தெளிவாக போட்டிருக்காரு. ஓகேங்களா? அவங்க வந்து இதை செய்யறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அவர் கூட சேர்ந்து அந்த பரிகாரம் செய்யறதுன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அது என்ன மாதிரினா இந்த நரபலி மாதிரி ஒரு பரிகாரம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு உயிரை நரபலி கொடுத்தா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவரே ஆளையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு அம்மாவை அவர் வந்து ஏதோ பேசி அந்த அம்மாவை அவங்களுக்கு ஏதோ செய்கிறதா சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, அவங்களுக்கு ஒரே பொண்ணு, அந்த பொண்ணை கொஞ்சம் ரொம்ப தூரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க போல், அடிக்கடி அவங்க வந்து பார்த்துக்க முடியாது. அதனால் ரொம்ப நாள் ஆச்சு அவங்க அம்மாவை வந்து பார்த்து. அதனால் அவங்களுக்கு வேறு யாரும் இல்லை. சரி, இனி இவர் சொன்னதை நம்பி அந்த அம்மாவும் இவங்க இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. வந்தப்போ இந்த ஆள் வந்து ஒரு சைக்கோ போல் இருக்குது. அந்த பூஜை பண்ணித்தரேன்னு சொன்ன ஆள் வந்து ஒரு சைக்கோ போல் இருக்குது. இவங்களுக்கு அந்த பூஜையெல்லாம் பண்ணி கொடுக்குறப்போ அந்த அம்மாவை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காங்க, ஒரு மாதிரி சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அவங்கள உடம்புல அவ்வளோ காயங்கள் இருந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்படுத்தி அந்த அம்மாவை வந்து எவ்வளோ 60 துண்டோ 80 துண்டோவோ போட்டு ஒரு இனி கண்டே பிடிக்க முடியாது, அந்த பாடியை கண்டே பிடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு மோசமாக அந்த பாடியை சிதைச்சு அவர் அந்த பிரபலத்தோட வீட்டுக்கு பின்னாடியே புதைச்சும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இவங்க ஒரு பூஜை என்ன பூஜை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த அம்மாவை வந்து அந்த ஒரு குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி அந்த பாடியை கொடூரமாக எல்லாம் பண்ணி புதைச்சிட்டாங்க. புதைச்சி ஒரு 6 மாதம் ஆயிருக்கு. 6 மாதத்தில் அவங்க நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலை. அதே பிரபலமாக தான் இருக்குது, அதே அளவு பணம் தான் இருக்குது, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அவங்களுக்கு அதெல்லாம் ஜாஸ்தி ஆகணும்னு ஆசை, அந்த மாதிரி நடக்கலை. அப்போ திரும்பியும் அந்த ஆளை இவர் காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. அந்த பிரபலம் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. பண்ணி ஏன் அந்த மாதிரி ஆகலை அப்படின்னு கேட்டப்போ அவர் இல்லை, இன்னொரு தடவை செஞ்சு பார்த்துடலாம், அந்த உடம்பு வந்து ஏதாவது நமக்கு தகுந்த மாதிரி இருந்திருக்காது, நான் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வரேன், செஞ்சிடலான்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே மாதிரி ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மாவை திரும்பவும் கூட்டிகிட்டு வராங்க. அந்த அம்மா வந்து இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. தமிழ்நாடுலேருந்து கேரளாவில் போய் வாழ்ந்தவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கும் யாரும் இல்லை. அப்போது அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு போய் அதே மாதிரி அந்த அம்மாவையும் சித்திரவதை பண்ணி அந்த அம்மாவும் படாத பாடுபடுத்தி அந்த அம்மாவையும் அதே மாதிரி கொலை பண்ணி பீஸாக வெட்டி குழியில் போட்டு புதைச்சி பூஜையெல்லாம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 2வது அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போனப்போ அந்த அம்மா பக்கத்தில் இருக்கவங்க, அந்த ஏரியாவில் இருக்கவங்க, அந்த அம்மாவுக்கு போகிறக்கு இடமே இல்லை, ஆனால் இத்தனை நாளாக அந்த அம்மாவை காணோம், எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லி போலீஸ்க்கு சொல்லி அதுக்கப்புறம் போலீஸ் வந்து எல்லாம் சர்ச் பண்ணப்போ இவர்களோட அந்த அம்மா நடந்து போன ஒரு வீடியோ எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிது. ஏதோ ரோட்டில் யாரோ வீட்டில் இருந்த கேமராவில் அந்த வீடியோ எவிடன்ஸ் இவங்களுக்கு கிடச்சி அதுக்கப்புறம் இந்த ஆளோட ஃபோன் நம்பர் வச்சு சர்ச் பண்ணும்போது அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி காணாமல் போன அம்மாவும் இவரோட ஃபோன் நம்பரோட அவங்களதும் ஏதோ லிங்க் கிடச்சி தேடும்போது அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு வச்சு மிரட்டி பேசி எல்லாம் பண்ணால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரபலத்துக்காக அவங்க 2 பேர்த்தையும் நாங்கள் நரபலி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அப்புறம் இவங்க பிரபலம் கிட்ட வரும்போது
ஊரே இவர் இப்படி பண்ணிட்டாரா, இவ்வளோ இவங்க நல்ல ஆளுகளாச்சே, நல்ல குணம், அவங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களா, எங்களுக்கு அவங்கள ரொம்ப நாளாக தெரியுமே, அவங்க அப்படியெல்லாம் பண்ணுற ஆட்கள் கிடையாது அப்படி சொல்கிறாங்க. அவரோட சின்ன வயசுலேருந்து படித்தவங்க, அந்த அம்மா கூட நல்லா பழகுனவங்க எல்லாருமே அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, அவங்க இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா உண்மையிலுமே அவங்க ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் ஆசை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து அவங்கள இவ்வளோ கொடூரமாக நடந்துக்க வச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த புகழ் போதை, பண போதை, அந்த மாதிரி இன்னும் நமக்கு எல்லாமே இன்னும் நிறையா வேணும் அப்படிங்கிற அந்த ஆசை அவங்கள எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னா, ஒரு 2 பேர்த்த உயிரோட கொன்று புதைக்கிற அளவுக்கு அந்த ஆசை வந்து அவங்கள அவ்வளோ தூண்டி விட்டுருக்கு. ஓகேங்களா, இது ஏன் அப்படி நடந்தது அப்படின்னா, பழகினார் இல்லையா அந்த சாமியார் மாதிரி ஒருத்தர் வந்து பழகிறார் இல்லையா, அவர் வந்து தூண்டி விடுறாரு அவங்க ஆசைகளை. இதை பண்ணால் இன்னும் நீங்கள் அங்கே இருக்க முடியும், அப்படி இருக்க முடியும், அது பண்ண முடியும், அப்படியெல்லாம் அந்த ஒரு நம்ம அந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறணும், மிகப்பெரிய பதவிகளை அடையணும் அப்படிங்கிற ஒரு வேரி அவங்கள வந்து அந்த நல்லவங்கங்கிற அந்த விஷயத்தை எடுத்துட்டு அந்த தப்பான விஷயத்தை செஞ்சுட்டு இப்போது இது இருக்கிறதையும் அனுபவிக்க முடியாமல் போய் ஜெயிலில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி அதாவது இது செஞ்சால் நமக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற ஆசை தூண்டிவிடப்படுற ஆசை வந்து என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனாலேயே நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஈடுபடப்பட டெய்லி 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 ஒரு 4 வீடியோ போடுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இதை செஞ்சா என்ன, அதை செஞ்சா என்ன, அதை செஞ்சா என்ன, அதை செஞ்சா என்னன்னு உங்கள் மனசு வந்து அதிலேயே தான் கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்குமோ தவிர நம்ம இதெல்லாம் எதுக்கும் வேலைக்காகாது, இதை விட்டுட்டு போய் நம்ம ஒழுங்காக வேலையை பார்க்கலாம் அப்படின்னலாம் தோணவே தோணாது. அது மேலேயே தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். கடைசியில் ஒரு நாள் செஞ்சு பார்க்கலாம் இல்லைன்னு சொல்லி எந்த விபரீத முடிவுகளுக்கும் போக ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு குழந்தைய தான் பெத்த குழந்தைய கட்டி வச்சுட்டு அந்த வேலை செய்யறதுக்கு ஒரு அம்மாவுக்கு இன்றைக்கி துணிவு வருது அப்படிங்கிறப்போ, இன்னொன்று நான் சொல்கிறேன், அதையும் ஒரு வேளை அவங்க பண்ணிட்டா என்ன பண்ணுறதுங்கிற அந்த பயம்தான் என்னை வந்து இந்த பதிவே போட வச்சது. அதே மதன் கௌரியோட இதில் இன்னொரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாமே இருக்குது உங்களுக்கு, நீங்கள் போய் பார்க்கணுங்கிறக்காக தான் நான் அவரோட ரெஃபரன்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போய் பார்க்குறக்கு அப்படிங்கிறனால. இதெல்லாம் வந்து நிறையா பேப்பரில், எல்லா மலையாள சேனல்ஸில் எல்லாமே வந்த நியூஸ் தான். இதில் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தப்பு பண்ணி இழந்து போயிட்டாங்க, அதையெல்லாம் இன்னும் 2 அதை நான் நாளைக்கு பதிவில் டீட்டெயில்டாக உங்ககிட்ட சொல்கிறேன். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா உங்களுக்கு தோணும் பரிகாரம் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் சாதாரணமாக இருக்குது, ஆனால் அதை நம்ம மண்டைக்குள்ளே எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்போ புரிஞ்சுக்குவீங்க. தயவு செஞ்சு இந்த பரிகாரம் அப்படின்றத நம்பாதீங்க, நடக்கவே நடக்காது. ஏன்னா கடவுள் தான் நம்மளை படைச்சது. ஓகேங்களா, அந்த கடவுள் தான் இந்த கஷ்டங்களையும் நமக்கு கொடுக்குறாரு. அதை வந்து கடவுளை கும்பிட்டு தான் தீர்த்துக்கணுமோ தவிர ஒரு கடவுள் முன்னாடி இந்த ஏலக்காய், இந்த பச்சைக்கற்பூரம், இந்த என்னவோ பூவரசம் இலை, அதெல்லாம் எதுவுமே நிற்காது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.